Smoking is injurious to health. Smoking kills. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது. புகைப்பழக்கம் உயிரை கொல்லும். டே சொம்ப, டே சப்ப, டே. என்ன மாதிரி பசங்களெல்லாம் இப்படிதான் கூப்பிடுவானுங்க. இந்த டேய் சீக்கிரமா வாடா, டைம் ஆயிடுச்சுடா. இவன் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கரண். இதோ வந்துட்டேன்டா. இதான் நான் இல்லாம கரண் எங்கேயும் போக மாட்டான். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைக்கான தீர்வு, முடிவு எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு பிரச்சனைக்கான முடிவு தேடி தான் நான் இங்கே இப்படியே உட்காந்துட்ருக்கேன். எல்லாரையும் போல தான் நானும் காலேஜ் சேர்ந்தேன், ஹாப்பியாக போனேன். ஆனால் அங்கே எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னே தெரியல, என்னை எல்லாம் வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க. நீ மூட்டு போ போடா. ஏய் போடா. காலேஜ்லேயும் சரி, ரூம்லேயும் சரி. டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஏன்டா ரூமில் சரக்கு அடிக்கிறீங்க? ரூமில் சரக்கு அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? நீ யாரா கேட்கறதுக்கு? எப்போ பார்த்தாலும் இதே வேலைடா இவனுக்கு. ரூம்ல நிம்மதியா சரக்கு அடிக்க கூட ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க? எத்தனை தடவை சொல்ல கேட்க மாட்டீங்க? சொல்லிட்டே இருக்கேன்ல, இப்போ குடிச்சா என்னடா? அட்ரா அந்த சபபையனா போயிரு. வேணாம், என்ன உனக்கு டென்ஷன் ஆகாத. அடிக்கிறியா? இந்தா. வேணாம். டேய் போய் தொலைடா ஃபர்ஸ்ட். போடா போடா. டேய் கோச்சுக்காதடா. சாரிடா மச்சி, சாரிடா, கோச்சுக்காதடா. கோச்சுக்கல, ஃப்ரெண்டுக்கா கொஞ்சம் குடிடா, கொஞ்சம். ஏய் வேணாம்டா டேய், கொஞ்சம் குடிடா. டேய் நீ போதையில இருக்கடா. டேய் கோச்சுக்காதடா, குடிடா. நான் உன் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா இல்லையா? நான் ஃப்ரெண்டா இல்லையான்னு கேட்டான். அதுக்கப்புறமும் நான் அடிக்காமல் இருந்தா அது நல்லா இருக்காது. இப்படி பல பிரச்சனைக்கு நடுவில் எனக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் கரண் தான். என்னை போல ஒருத்தன். நாங்கள் எப்போதும் ஒன்றா தான் இருப்போம், ரூம்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி. ஒன்றா தான் வருவோம்,
ஒன்றா தான் போவோம். அப்படி இருந்த சமயத்தில் எங்கே வரீங்க? கார்லடா. காரில் நீங்களாம் வர வேண்டாம். நாங்களாம் தம் அடிப்போம். கார்லேயும் தம் அடிப்போம். உங்களுக்கு ஆகாது. நீங்கள் பஸ்ஸில் போங்க. அன்னைக்கு ஃபுல்லாக கரண் மூட் அவுட்டாகவே இருந்தான். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஈவினிங் எங்கேயா வெளில போகலாம்டா. கரண், நீ மட்டும் வா. டேய் சப்படா. ஏண்டா? எனக்கும் பிடிக்கல தான். ஆனால் இப்படிலாம் இருந்தால் தான் பசங்க மதியில் மரியாதை கிடைக்கும். இல்லைனா சப்பையாக ஆக்கிடுவானுங்க. உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதா? அப்படி ஒரு நாள். டேய் நீ மட்டும் ஏறு, நீ போடா. டேய் நானும் வரேன்டா. தேவையில்ல, நீ கிளம்பு. டேய் பரவாயில்லடா, நான் தேவையில்லடா, வரேன்டா. கிளம்புடா. ஏய் வரேன்டா. கிளம்புடா. ஏய் நான் வருவேன்டா. டேய் டேய் வரேன்டா. சொல்றல, பரவாயில்லடா. டேய் நான் வரேன்டா. டேய் ஏறு, உனக்கு இருக்கு. ரொம்ப நடிக்காதடா. என்னடா பிரச்சனை உனக்கு? சிகரெட்டும் அடிக்க மாட்டேன், எங்களையும் ரூமில் எதுவும் பண்ண விட மாட்டேன். எப்போ பாரு சண்டைக்கு மட்டும் வந்துடுறேன். பஸ்ஸில் வாடானாலும் பஸ்ஸில் வர மாட்டேன், காரில் தான் வரம்ப. அப்படி என்ன தான் உனக்கு பிரச்சனை வாழ்க்கையில்? இவன் மூஞ்சிலே ஊதுடா, சாவட்டும். நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் எங்கெங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தேனோ அங்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். கோவமாக வந்துச்சு. கோவத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியல.
தனியாகவே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மச்சி, அடுத்த வாரம் நீங்கள் தானே இருப்ப? இல்லைடா, எல்லாரும் டூர் போகிறோம். டூருக்கா? டேய் நானும் வரேன்டா. ம், என்னடா? டூருக்கு நானும் வரேன்டா. யாரு நீயா? உனக்கு பெரிய கும்பிடுறா சாமி. இது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் போடும் போதே குடிக்கிற பசங்க தான் முடிவு பண்ணிட்டோம். நீ ஒரு மயிரும் பிடுங்க தேவையில்ல. என்ஜாய் பண்ணுற மூஞ்சா பாரு. தம் அடிச்சா தண்ணி அடிச்சாதான் என்ஜாய்மெண்ட்டாடா பசங்களா. ஒதுக்கப்படுதல் ரொம்ப வலிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று. எந்த விஷயத்துக்காக என்னெல்லாம் ஒதுக்குனாங்களோ அந்த அந்த விஷயத்தை நான் பழக ஆரம்பித்தேன். ஒரு சிகரெட் கொடுங்க. பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்துச்சு. தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெருமையான விஷயமா மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்பொழுது மட்டும் இருந்த இந்த பழக்கம் நான் தனியாக இருக்கும்பொழுது வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன்னு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதோட அடுத்த ஸ்டேஜை தேடி போனேன். இதுதான் என்னுடைய பிரச்சனை. இதெல்லாம் இல்லாமல் இப்போ என்னால் இருக்க முடியாது. கேவலம் இப்படி ஒரு சப்ப காரணத்துக்காக தான் நான் இந்த பழக்கத்தை ஆரம்பித்தேன்னா இது எனக்கு தேவையா?
எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அந்த பிரச்சனையோட ஆரம்பத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த பழக்கம் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இந்த பழக்கத்தோட ஆரம்பத்துக்கான காரணத்தை யோசிச்சிங்கன்னா நிச்சயம் அது ஒரு சப்ப காரணமாக தான் இருக்கும்.